ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே மட்டன் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக குயிக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்ச உடனே சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ் ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை, பட்டை எல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா பிச்சு போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. சின்ன வெங்காயத்தை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதோட ஒரு 100 கிராம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நான் சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்கி. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு மட்டனை சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா மசாலா மட்டனோட கலந்து வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் தண்ணி ரிலீஸ் ஆகிற வரையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. நம்ம வறுக்கிற மாதிரி செய்கிறனால செமி கிரேவியாக இருக்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றிக்காதீங்க. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வர விட்டுட்டு விசில் போடுங்க. மட்டன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு விசில் விடுங்க. நான் ஒரு 7 விசில் விட்டேன். இதிலையே நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையானதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 7 விசில் விட்டுக்கோங்க. அப்புறம் விசில் ரிலீஸ் ஆன உடனே எடுத்து பாருங்கள், இப்படி இருக்கும். இதை நீங்கள் இப்படியே வச்சும் சாப்பிட்லாம். நல்லா வத்த விட்டு மசாலா ஒட்டி வரப்போ வறுவல் மாதிரியும் இருக்கும். இப்படியும் நீங்கள் குழம்பு ஊற்றி சாப்பிடலாம். வத்துனா வறுவல் மாதிரி வரும், இல்லைனா இது செமி கிரேவியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் நல்லா வத்த விட்டுட்டேன். வறுவல் மாதிரி வந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாதம், ரசம் சாதம், சூப்பு சாதம் மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.